பார்த்துருப்பீங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, திருப்பரங்குன்றம் கோவில், அந்த மலை, அந்த கோவில் இருக்குல்ல, அந்த கோவிலுக்கு மேலே சிக்கந்தர் தர்கா இருக்குது. 600 700 வருஷமாக அந்த தர்கா அங்கே தான் இருக்குது. அப்படி இருக்க அந்த தர்காவில் அத்தனை மன்னராட்சி மாதிரி இருக்கும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துருக்கும். அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஆட்சி மாற்றம் இப்போது கவர்மெண்ட் வந்த பிறகு வந்திருக்கும். அப்போல்லாம் இல்லாத பிரச்சனை இப்போது 2026 எலெக்ஷன் இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் இருக்கிற நேரத்தில் இப்போ ஏன் வருது? அதுவும் இல்லாமல் இந்த கோவில் பற்றின விவகாரமாக என்ன நடக்குது அப்படின்னா, கார்த்திகை தீபம் ஏற்றணும். கார்த்திகை தீபத்தை ஏற்றவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்றிருக்காங்க. எங்கன்னா அந்த உச்சி பிள்ளையார் கோவில் இருக்குது இல்லைங்களா, அந்த உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்தில் தீபம் ஏற்றுற ஒரு இடம் இருக்குது. அங்கே தீபம் ஏற்றிருக்காங்க. ஏற்றாமலாம் இல்லை. இவங்க ஃபேக் நியூஸ் பரப்பிட்டுருக்காங்க. இப்போது தீபம் அந்த உச்சி பிள்ளையார் கோவில் பக்கத்தில் ஏற்றிருக்காங்க. ஏற்றுந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தர்கா பக்கத்தில் ஒரு தீப தூண் இருக்குது, அங்கே தான் தீபம் ஏற்றணும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தீப தூணா இல்லை சாதாரண பிரிட்டிஷ் அரசாங்க காலகட்டத்தில் அங்கே நிறுவப்பட்ட சர்வேலன்ஸ் கல்லா அப்படின்றது தெரியல. அதுக்காக கோர்ட்டில் இஷ்யூ போயிட்டுருக்கு. இன்னும் அதுக்கு தீர்ப்பு வரல. உச்சியில் ஒரு தூண் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தூண் எத்தனை ஆண்டுகளாக இருக்குது, அதில் தான் தீபம் ஏற்றப்பட்டுச்சா அப்படிங்கிறதுக்கான எந்த கல்வெட்டு ஆதாரமோ இல்லை எந்த தொல்லியல் ஆதாரமோ இதுவரைக்கும் இல்லை. உண்மையாகவே அது கார்த்திகை தீப தூண் தானா இல்லை பிரிட்டிஷ் அரசு சார்பில் நடப்பட்ட சர்வே தூணா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் நீதிபதியினுடைய தீர்ப்புல எந்த இடத்துலையுமே குறிப்பிடப்படலை. ஒரு கான்கிரீட்டான எவிடன்ஸ் அந்த இடத்துல எங்கேயுமே நிறுவப்படலை. அந்த ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டன் ப்ரூஃபாக என்ன இருக்குன்னா, இந்த உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தான் தீபம் ஏற்றினா தான் ரிட்டன் ப்ரூஃப் இருக்குது. அதுவும் இல்லாமல் சரி, இன்னும் தொல்பொருள் ஆராய்வில் போய் பார்த்தாலும் இந்த உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தீபம் ஏற்றினா தான் ரூல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரூல்ஸ் படி அந்த கோவில் பக்கத்தில், பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தான் தீபம் ஏற்றிருக்காங்க. இதில் இன்னும் என்ன பண்ணால், நம்ம தமிழ்நாடு கோவில்லாம் கட்டமைப்பு இது ரொம்ப டீப் டவுனாக சொல்கிறேன், இருந்தாலும் தெரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக தான். ஆகம விதின்னு ஒன்று இருக்கும். அதன்படி பார்த்திங்கன்னா முருகரோட கருவறை இருக்குல்ல, அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் தீபம் ஏற்றிருக்காங்க. ஐ மீன் அந்த உள்ள கோயிலுக்கு கீழே இருக்குது, அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் அந்த மலை இருக்குல்ல, அந்த மலைக்கு மேலே உச்சியில் தான் தீபம் ஏற்றிருக்காங்க. அந்த உச்சி பிள்ளையார் கோயிலும் அங்கே இருக்குது. அப்படி இருக்க சொல்ல இவங்க கிளைம் பண்ணுறாங்கல்ல, ஆகம விதிப்படி தான் இதுவே ஏற்றிருக்காங்கன்ற பட்சத்தில் இவங்க கிளைம் பண்ணுறாங்களா உச்சியில் போயிட்டு தர்கா பக்கத்தில் போய் ஏற்றணும் அப்படின்றதுக்கு. அதுக்கு ப்ரூஃபும் இல்லை, அது ஆகம விதிலையும் இல்லை, இவங்களோட விதிப்படியே. இப்போ திருப்பரங்குன்றம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா, அவங்க இந்த போலீஸ்லாம் போராட்டம் பண்ணாங்கல்ல, போராட்டம் பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போட்டதுக்கு திருப்பரங்குன்றம் மக்கள் எல்லாருமே கைத்தட்டி சூப்பர் அப்படின்ற மாதிரி கொண்டாடுறாங்க. எவ்வளோ கேவலமாக இருக்குது இது. என்னென்னா அவங்களே ஒத்துமையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே தர்கா இருக்கிறது எந்த பிரச்சனையுமே இல்லை. தர்கா மேலே அவங்க ரம்ஜான் அப்போ பிரியாணி பண்ணி சாப்பிட்றது இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தர்காவில் இருக்க அந்த முஸ்லீம்ஸ்க்கு இங்கே தீபம் ஏற்றுறது எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ என்னென்னா இவங்க போய் போராட்டம் பண்ணுறாங்களே, இங்கே தீபம் அங்கே ஏற்றணும் தீபம் ஏற்றணுன்ட்டு, உங்களை யார் தடுத்தா? அங்கே போய் முஸ்லீம்ஸ்லாம் போயிட்டு நீங்கள் இங்கே தீபம் ஏற்றாதீங்கன்னு சொன்னாங்களா? இல்லையே. நீங்கள் தீபம் எப்பயுமே ஏற்றுறதா தீபம் ஏற்றிட்டு தான் இருக்காங்க. எதுக்கு நீங்கள் போய் புதுசாக ஒரு பிரச்சனையை இல்லாத பிரச்சனை எதுக்கு உருவாக்குறீங்க? அங்கே யாரோ தீபம் ஏற்றக்கூடாது, உங்கள் கோவில் இருக்கக்கூடாது, அதுக்காக நீங்கள் போராட்டம் பண்ணால் கூட அது கூட ஓகேன்னு சொல்லலாம். அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லையே, எல்லாமே அமைதியாக இருக்க சொல்ல. இப்போ நீ பாரு, நானும் என் ஃப்ரெண்டு அமைதியாக போகிறேன், ஒருத்தன் குறுக்கு டேய் உங்கள் 2 பேருக்கு பிரச்சனைடா அச்சுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லாமல், யாரா நீ அப்படின்னு பார்த்து உன்னை பார்த்தா சிரிக்க தான் செய்வான். அதுதான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு கேட்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ உண்மையிலே உங்களுக்கு முருகர் மேலே ஒரு அக்கறை, பாசம், பக்தி இருந்துச்சுன்னா, அங்கேருந்து இங்கே ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்கல்ல, இங்கேருந்து அங்கே போய்ட்டு தமிழ் கடவுள் முருகா அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லி தான் பாருங்களேன். சொல்ல விட்றாங்களான்னாச்சும் பாருங்களேன். முருகான்ற பேர் சொல்ல விட்றாங்களா இல்லை கார்த்திகையா ஸ்கந்தா, அதுவும் கந்தா கூட இல்லை ஸ்கந்தான்னு சொல்கிறாங்களான்னு பாருங்கள், உங்களுக்கு புரியும். எப்படி கோர்த்து விடுது பாரு. இது தமிழ்நாடு, அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கேருந்து கொண்டு போக முடியாது. எங்கள் ஊரில் சித்திரை திருவிழா வந்துச்சுன்னா முஸ்லீம்ஸ்லாம் சேர்ந்து தெருவுக்கு வருவாங்க.
இப்போது இந்த சிக்கந்தர் தர்கா ஒருத்தம் இருந்தாங்களே, அதேமாதிரி நாகூர் தர்கா சந்தன கூடுக்கு இந்துஸ்லாம் போயிட்டு சந்தனம் வாங்கி தருவாங்க, ஒத்துமையாக இருப்பாங்க. ரம்ஜானுக்கு நோன்பு கஞ்சி கொடுப்போம், தீபாவளிக்கு சீட்டு கொடுப்போம், பிரியாணி வாங்கிப்போம். நாங்கள் ஒத்துமையாக தான் இருப்போம். உங்களோட மத அரசியல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கான இடம் இது இல்லை. வேண்டாம், தமிழ்நாட்டில் வேண்டாம், வேறு எங்கன்னா போயிட்டு வச்சுங்க. இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேறு யாருக்கிட்டையாவது தான். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளை பிரித்து ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களை உள்ளே விடாதீங்க. என்ன 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 அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. உளறாதடா. உளறனா என்னோடய ஃப்ரெண்டும் நானும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, ஒத்துமைக்காக தான் நான் பேசினே தவிர்த்து உங்களோட இயக்கத்தை கேவலப்படுத்துறதோ, இல்லை என்னோடய இயக்கத்தை உங்கள் மேலே திணிக்கிறதோ, இல்லை என்னோடய ஐடியாலஜி திணிக்கிறதோ அதெல்லாம் இல்லை. எனக்கு எந்த ஐடியாலஜியுமே இல்லை. ஒத்துமையாக இருக்கணும், ஒத்துமையாக இருப்போம், அவ்வளோதான். இதில் பிரிக்க வேண்டாம்னு தான் நான் சொல்கிறேனே தவிர்த்து சாமி கும்பிட்றோம், சாமி கும்பிடு கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போ தர்கா போகிறோம், தர்கா போ மசூதி போகிறோம், மசூதி போ சர்ச்சுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போ, எங்கன்னா போ, ஒத்துமையாக இரு. நீ இங்கே வராது அங்கே வராதுன்னு சொல்லிக்காது, அவ்வளோதான். பாய். ஒவ்வொருத்தர் அரசியல் லாபத்துக்காக இந்துன்னு சொல்கிறதோ, முஸ்லீம்னு சொல்கிறதோ, முஸ்லீம் தீவிரவாதமாக, இந்து தீவிரவாதமாக இதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதை அரசாங்கமும் நீதிமன்றமும் அரசியல் கட்சி தலைவர்களும் வழிநடத்தி செல்லுங்க. வீரவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா கோஷம் தான் நான் இதனால் வரை நான் கேட்டிருக்கேன். ஆனால் நேற்று அவங்க நேற்று செய்தியில் பார்க்குறப்ப அவங்க சொன்ன வார்த்தை பாரதிய ஜனதா கே ஜே அப்படின்றாங்க. பாரத் மாதா கே ஜே. அது இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? மக்களுக்குள்ள திணிக்காம கட்சி சம்மந்தப்பட்டது கட்சி சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும். நாங்கள் மக்களுக்குள்ள நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக பழகிக்குவோம். அவங்களுக்கு போய் நம்ம எதுக்கு இடத்துல கொடுக்கணுன்றேன். மாமி மச்சனை மாதிரி பேசி பழகிட்டு வரோம். அவங்க அவங்களும் நம்மளுக்கு மாமி மச்சனை மாதிரி தான். அவங்க அதெல்லாம் பிரச்சனை பண்ணுறவங்க இந்த ஊருக்காரங்க யாருமே கிடையாது. பூரா வெளியூர்லேருந்து தான் வந்திருக்காங்க. வெளியூர்லேருந்து தான் பிரச்சனை பண்ணுறாங்க. நல்லபடியாக எல்லோரும் மாமா மச்சான் அண்ணன் தம்பியாக தான் இருக்கிறோம். எல்லாருமே நல்லபடியாக இருக்கிறோம். அதை யார் யாரோ கெடுக்க பார்க்குறாங்க. அவ்வளோதான். வேறு ஒருத்தர் நல்லா பழகிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சது மாதிரி ஆகிப்போச்சு. திருப்பரக்குன்றம் சுமாரா ஆஹா, நம்ம மீடியா, சோசியல் மீடியா, ஊடகங்கள் எல்லாமே இவரை காக்கான்னு சொல்லிட்டாரு, இவரை கழுகுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாம் கழிப்பிடாதீங்க. எல்லாம் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். வேற எல்லாம் அர்த்தம் இல்லாதீங்க கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு.